சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டுங்கிறது. என்ன காரணம்னா சூரியன் நமக்கு நேரம் இருக்கிறது தான் கணக்கு. அதுல இருந்து தான் ஆரம்பம். சித்திரை 2 என்னடா சித்திரை 2 8 மணி வரையும் ஓடுறதுனா சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு. ஏன்னா நம்ம இடத்துல இருந்து சூரியன் கிளம்புறது தான் கணக்கு. எப்போவுமே நம்ம யாருக்காவது அட்ரஸ் சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நம்ம வீட்டிலேருந்து ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு மேற்கே இது இருக்குது, நம்ம வீட்டுக்கு அது மாதிரி எப்போவுமே நம்ம பூமத்திய கிட்டக்க சூரியன் வர நேரம் தான். அதனால தான் சித்திரையிலேருந்து எடுத்துக்கிறோம். தை மாதம் வந்து அது வேறு இடத்துல இருக்கும். அதனால் அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தை மாதம் சூரியன். அதனால் அதை நம்ம தை மாதத்தை தமிழ் புத்தாண்டாக கொண்டாட முடியாது. தமிழர் திருநாளாக வச்சுக்கலாம். நம்ம அது தப்பு இல்லை. அதனால தான் நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஊசல் பெண்டுலம் நடுவுலேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு திருப்பி நடுவில் வந்து அப்படி போயிட்டு வருவோம். அது மாதிரி சூரியன் பூமத்திய ரேகையிலேருந்து வடக்க போயிட்டு திருப்பி பூமத்திய ரேகைக்கு தெற்க போயிட்டு திருப்பி வருது அப்படிங்கிறது கணக்கு. அதனால் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு. நம்ம எல்லாமே வானத்தில் உள்ள விஷயத்தை வச்சு தான் நம்ம புத்தாண்டு திதி நட்சத்திரம் எல்லாமே நம்மளோட நமக்கு வந்து நம்ம எல்லாருமே ரொம்பவும் பெருமாண்ட அனுகிரகம் பெற்றவர்கள் மனுஷ ஜென்மங்கிறது. அதனால தான் எல்லாத்துலேயுமே அந்த வானவியல் விஷயங்களை வச்சு தான் பண்ணுறோம். வெறும் கடிகாரத்தை நம்பி நம்ம வாழ்க்கை இல்லை. அதனால தான் திதி நட்சத்திரத்துக்குலாம் அளவுகளும் மாறும், நாழிகை கணக்கும் மாறும் ஒவ்வொரு நாளைக்கு. அதனால தான் நட்சத்திர பிறந்த நாள் கொஞ்சம் தள்ளி வருது முன்னாடி வருதுன்ற நமக்கு தோணும். ஆனால் அதுதான் உண்மையான பிறந்த நாள். ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலிவாகன சகசகாப்தம் 1947, கலி சகாப்தம் 5126. கலியுகம் ஆரம்பித்து 5126 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் நிறையா லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்குது கலியுகம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் உலகம் அழிஞ்சிடாது. இந்திய மலைக்கு வடக்கில் வழங்குகிற மார்கஸ்தபத்தியமானத்தால் சித்தார்த்தி வருஷம் அங்கே அதுக்கு பேர். அரசர்களும் ஜனங்களும் விரோதம் இல்லாதவர்களாக இருப்பார்களா வடக்க. எல்லா பூமியும் பயிர் விலை மழை இவைகளால் நிறைந்திருக்குமா. மேற்படி மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகிற சௌர சாந்திரமானத்தால் விஸ்வாசு வருஷம் பலன். பயிர் விலை மழை இவைகள் மத்தியமமாக ரொம்ப கீழே இருக்காது, ஒன்றும் மேலேயும் போகாது. திருட்டு ரோகம் அரசர்களுக்கு ஆசை அதெல்லாம் அதிகமாக இருக்கும். திருட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ரோகம்னா வியாதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அரசர்களுக்கு ஆசை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் ஆனி மாதம் 22ஆம் முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயத்தால் மார்க சிராத்தம் பலன். மழை குறைவாக இருக்கும். மிருகம், எலி, வெட்டுக்கிளி, பட்சி இவைகளால் பயிர்களுக்கு கெடுதி உண்டாகும். ஜனங்களுக்கு வியாதியும் அரசர்களுக்குள் விரோதமும் உண்டாகும். இதே ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து இது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பலன் கொடுக்குறாங்கிறத அங்கங்கே சொல்லுவோம். இதை கூட்டி கழித்து யாருக்கு பவர் ஜாஸ்தியோ அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜாக நடக்கும். ரெண்டாவது தனிப்பட்ட பலன்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. அதனால் இது வந்து பொது பலன். ராஜா சூரியன் அரசர்களுக்குள் காழ்ப்புணர்ச்சி, தானியங்களுக்கும் மழைக்கும் கொஞ்சம் கெடுதி ஏற்படும். திருடர்களாலும் அக்னியாலும் துன்பமும் ஏற்படும். அடுத்தது மந்திரி வந்து சந்திரனாக இருக்கார். நல்ல மழை பெய்து எல்லா பயிர்களும் பலிக்கும். அதுங்க அங்கே பதச்சம்னா இங்கே இவர் கொடுப்பார், அவர் கொஞ்சம் குறைப்பார். அப்போ ஆவரேஜ் எடுத்துக்கணும். க்ஷேமமும் சுபிக்ஷமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அதனால் சந்திரன் வந்து நம்மளை காப்பாற்றுவார். அடுத்தது சேனாதிபதி சூரியன். ரத்தினத்திற்கு விருத்தி உண்டாகும், அதிகமாக ஒரு ரத்தனம். பயிர்களுக்கு கொஞ்சம் கெடுதி. அற்ப சௌக்கியத்தால் பயமும், கொஞ்சம் சௌக்கிய குறைபாடுகள், நல்ல துன்பமும். அங்கங்கு அரசர்களுக்குள் யுத்தமும் நேரும். அடுத்தது சஸ்யாதிபதி குரு. பசுக்கள் நன்றாக பாலை கொடுக்கும். பூமியில் எல்லா தானியங்களும் பலிக்கும். தானியம் கூட சொல்லியிருக்காங்க. அரசர்கள் நீதியுடன் இருப்பார்கள். அதனால் 100% நீதியோடு இருப்பாங்கலாம் சொல்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் அல்லது நீதியோடு இருக்கிற அரசர்கள் ஆட்சியில் இருப்பாங்க அப்படி வச்சுக்கலாம். தானியாதிபதி புதன். புல் முதலிய அற்ப பயிர்கள் விளையும். விலை அதிகமாகும். சிவப்பு பூமி பலிக்கும். செம்மண் பூமிக்கெல்லாம் கொஞ்சம் பலன் ஜாஸ்திங்க. அர்காதிபதி சூரியன். விலை இல்லாமையும் மழை குறைவும், ஜனங்களுக்கு பசியும், அரசர்களுக்குள் குரோதமும் உண்டாகும். குரோதம்னா கோபங்கள், உத்தரப்புத்தர் விரோதங்கள், கோபங்கள் உண்டாகும். மேகாதிபதி சூரியன். பூமியின் பாதி பாகத்தில் மழை பெய்து அற்ப பலம் உண்டாகும். அதிக பயம் ஏற்படும். சிவப்பு சிறு தானியம் விளையும், கொஞ்சம் அதிகமாக விளையும். ரசாதிபதி சனி. கொஞ்சம் மழையும் பயிர்கள் மத்தியமமாகவும் இருக்கும். ரசவகை, தானியம், தனம் இவைகளுக்கு சேதம் ஏற்படும். மிலேச்சர்களுக்கு விருத்தி உண்டாகும். மிலேச்சர்ங்கிறது குறிப்பிட்ட ஜாதின்னு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கெட்டவர்கள், தீமை செய்பவர்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் அப்படி அர்த்தம். அடுத்தது வந்து
நீரசாதி புதன் பொற்கொண்ண வர்ண வஸ்திரங்கள் முத்து தங்கம் பச்சை இவையெல்லாம் ஜாஸ்தியாக வரும். கலர் கலராக ட்ரெஸ்ஸு முத்து தங்கம் பச்சை அதெல்லாம் வந்து முக்கியம். பசுநாயகன் யமன், அதனால விலை குறையும். அற்ப மழை, சொற்பமாக பாலும் புல்லுமா, பசுக்களுக்கு துன்பம் உண்டாகும். மேருவுக்கு தெற்கில் உண்டாகும் நீலமேகம் பலன் மழை பற்றி சொல்லிட்டு, விலை அதிகமாகவும் மழை பயிர் மத்தியமமாகவும் இருக்க செய்து ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியும், அதாவது ரோகம் நீங்கும். நிவர்த்தினா நீக்கிறது, அமங்கலத்தையும் கொஞ்சம் கொடுக்கும் செய்து கொண்டு தேவமானத்தால், அதாவது மழையினால ஏற்பட கஷ்டம். மழை காலத்துல அவ்வளவு வியாதி கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஆனால் அதே நேரத்துல கொஞ்சம் கெடுதல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கும். தேவமானத்தால் 60 யோஜனை அகலமும் 100 யோஜனை உயரமும் உள்ள மரக்காவால் பதக்கு மழையை 10 பங்கு சமுத்திரங்கள்ல, 7 பங்கு மலைகள்ல, 2 பங்கு பூமியில. அதனால மலைகள்ல பெய்யற மழையும் நமக்கு தான் வரப்போகுது. அதனால கிட்டத்தட்ட பாதி மழை இருக்கு. அப்புறம் எது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். வருஷம் 11 மழை, தானியம் 11, 10க்கு மேல இருந்தா கொஞ்சம் ஓகே நல்லது. நம்ம கீழே இருந்தா கம்மியா இருக்கணும். சீதம் 19, சீதம்னா குளிர்ச்சி. திருணம்னா காற்று வீத்து அந்த மாதிரி இருக்கும் 7. உஷ்ணம் 17, அதுவும் ஹீட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. மாருதம் 13, பிரஜாவிருத்தி, அதாவது மனிதர்கள் உற்பத்தி ஆகிறது 15, பிரஜாக்ஷயம் மனிதர்கள் அழிகிறதும் 15. ஸோ உள்ள வர்றது வெளியில போகிறது ஈக்குவல் ஆகிடும். ராஜ விட்டூரம் 11, உக்ரம் 5, புண்ணியம் 5, பாவம் 5, எல்லாமே ஈக்குவலா இருக்கு. வியாதி 9, வியாதி சாந்தி 9 வியாதியும் வரும், 9 சரியாகவும் வரும். அதனால வரும் சரியாகும், அது கவலைப்பட வேண்டாம். ஆச்சாரம் 17, அனாச்சாரம் 5, மரணம் 15, ஜனனம் 11, அப்போ ஒரு மரணம் கூட இருக்கு. தேச உபத்திரமும் 13, தேச சௌக்கியமும் 13. அதாவது நன்றியாகவும் இருப்பாங்க மற்ற நாடுகள், கொஞ்சம் விரோதங்களும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சோர பயம் 9, சோர நாசம் 3, அப்போ திருட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அக்னி பயம் 3, அக்னி சாந்தி 3, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அதனால ஒன்றும் கவலை இல்லை. துஷ்ட நிகிரகம் 15, சித்த பரிபாலனம் 15. இந்த வருஷம் அப்படியே சாதாரணமாக போகும்போது இதுவும் 15, அதுவும் 15. பிராணி சௌக்கியம் 11, பிராணி துக்கம் 11, கட்டுறதும் 11, காப்பாற்றுறதும் 11. மகோத்பாதம் 11, நைட்டிகம் 7, மின்னல் 1, ரொம்ப மின்னலோடலாம் மழை இருக்காது. கல்மழை 3 போட்டிருக்கான். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்திய மலைக்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியும். இடி 3, அப்புறம் வந்து மூஷிகம் 9, சலபம் 7 போட்டிருக்கான். அது என்னன்னு தெரியல, பார்க்கணும். சுகம் 19, அதனால 19ங்கிற போது நமக்கு சௌக்கியம் இருக்கு. ஸ்வச்சக்கரம் 19, நம்மளை நம்பி நம்ம செய்யறது நிறையா செய்ய முடியும். பரச்சக்கரம் 7, அது கம்மியாக தான் இருக்கு. அடுத்தவர்களை நம்பி, நம்மளை நம்பி செய்யறது நம்ம காரியங்கள். அது மாதிரி தங்கம் 8, வெள்ளி 8, அது குறைச்சலாக தான் இருக்கு. அப்போ தங்கம் விலை இன்னும் போயிட்டே தான் இருக்கும். வெள்ளி 8, தாமிரம் 16, எல்லாரும் தாமிர பார்க்கறதுக்கு மாறிடலாம். வெண்கலம் 4, உலோகம் 14, இரும்பு 10, பிரபு 12, ஈயம் 12, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. ரசம் 8, பாதரசம். சுத்தநாகம் 2, முத்து 2, அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றதுக்காக சொல்றாங்க. எது கம்மியாக கிடைக்கும், எது கூட கிடைக்கும்னு இருக்காங்க. அத்தனம் 2, இதெல்லாம் அப்படி இருக்கு. பசி வந்து 11, தாகம் 9, தூக்கம் 15, சோம்பல் 15, இதெல்லாம் நிறையவே உத்தியோகம் 13, உத்தியோகம் 13 நிறைய ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. சாந்தம் 15, கோபம் 13, பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாகிறது வாய்ப்பு இருக்கு. டம்பம் 5, ஆடம்பரம் கொஞ்சம் குறையும் கொண்டு ஆடம்பரம். மித்திரத்துவம் 17, ஃப்ரெண்ட்ஷிப் 17, மித்திர பேதம் 7, மித்திர குரூப்ல வேறு வித்தியாசம் வருதுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ரச நிஷ்பத்தி 9, பல நிஷ்பத்தி 13, உற்சாகம் 11 போடுறாங்க. உற்சாகம்ங்கிறது ஒரு 55% இருக்கு எல்லாருக்குமே. சித்திரை மாத பரப்பினுடைய பலன் பயிர் விருத்தி, ரோக நிவர்த்தி. பயிர் நிறையா வரும், நமக்கு வியாதிகள் போகும், சௌக்கியமும் உண்டாகும், சுபிக்ஷமும் உண்டாகும். திருவாதிரையில சூரியன் பிரவேசிக்கிறதுனால என்ன பலன்? ஜனங்களுக்கும் பயிர்களுக்கும் விளைக்கும் மழைக்கும் கெடுதி உண்டாகும். சூரியனால கொஞ்சம் சிக்கல்கள் இந்த வருஷத்துல. ஷண்மண்டல பலன் பயிர் விருத்தி, இதுல பயிர் விருத்தி கொடுக்கும். ஜேஷ்ட சுத்த பிரதமை வார பலன் சௌக்கியம், நமக்கு சௌக்கியம் இருக்கு.
ஆஷாட சுத்த பஞ்சமி வாரபலன் அதிக மழை இருக்கும். கிருஷ்ணபக்ஷ ரோகிணி திதி பலன் மத்தியமம். அடுத்தது வந்து புஷ்ய அமாவாசை வாரபலன் துர்பிக்ஷம். அது சரியில்லை, அது பரவாயில்ல, கொஞ்சம் ஆவரேஜ் எடுக்கும்போது தெரியும். ஏன்னா கஷ்டமும் சௌக்கியமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. மேடு பலன் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் கிடையாது. குருச்சார பலன் சித்திரை 28 முதல் புரட்டாசி 21 வரையிலும், பிறகு மார்கழி 7 முதல் வருஷம் முடியும் வரையிலும் மிதுன ராசியில் இருப்பதால் குரு அரசர்கள் யுத்தத்தில் ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். பூமியில் உபாதையும் பயிர் கெடுதியும் சில இடங்களில் மழை பெய்வதுமாக இருக்கும். மத்தியில் புரட்டாசி, அதாவது கேப் இருக்குல்ல, புரட்டாசி 22லேருந்து மார்கழி 6 வரைக்கும் கடகராசியில் இருக்கார் அப்போதைக்கு. அப்போ பலன் மத்தியமம். அப்புறம் சனிச்சார பலன் வருஷம் ஆரம்பம் முதல் மாசி 21 வரை கும்பராசியில் இருப்பதால் ராஜபயம், ராஜாக்களுக்கு பயம் உண்டு. மழை குறைவு ஏற்படும், பயிர் நாசம் உண்டாகும். பணக்காரர்கள், வைத்தியர்கள், கவிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் ஏற்படுமா. இந்த வார்த்தையை கண்டா வேணான்னு விட்டுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுனாலே வேண்டியதான். நல்லா இப்போ நிறைய பேர் கொண்டு எதையான பேச வேண்டியது தத்து குத்துன்னு எவ்வளோ பொறுப்பில் இருக்கணும் கூட தெரியாமல் பேச வேண்டியது. அப்புறம் மன்னிப்பு கேட்கணும். பிறகு வருஷம் முடியும் வரை மீனராசியில் இருப்பதால் பலன் வந்து மத்தியமம். அப்புறம் மகர சங்கராந்தி பலன் மந்தாகிரி என்னும் பெயரால் அரசர்களுக்கும், தெற்கு முகமாய் இருப்பதால் பிராமணர் சத்திரியர்களுக்கும், கோபமான சேட்டையால் எல்லோருக்கும் சௌக்கியம். பரவாயில்ல, சௌக்கியத்தை கொடுக்கிறார். பாயசம் சாப்பிடுவதால் மத்திய பலன். புதன்கிழமையில் இருக்கிறதுனால வாயு பீடை. வாழைப்பழம் புசிப்பதால் பழ வர்க்கங்களுக்கு கெடுதி. சிவப்பு வஸ்திரம் உடுத்திக் கொள்வதால் கொஞ்சம் வியாதி வரும். தென் திசையில் செல்வதால் தென் திசையில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் அசௌக்கியம் ஏற்படும். குங்கும ஜல ஸ்நானம் செய்து குங்கும சந்தனம் இட்டு ஜாதிப்பூ முடித்துக் கொள்வதால் சுமங்கலிகளுக்கும், நன்றி வாத்தியம் வாசிப்பதால் நட்டுவர்களுக்கும், சிவப்பு குடை பிடித்துக் கொள்வதால் அரசர்களுக்கும், முத்து ஆபரணம் அணிந்து கொள்வதால் ரத்தன வியாபாரிகளுக்கும், வெள்ளிப்பாத்திரம் வைப்பதால் செல்வந்தர்களுக்கும், புலி வாகனத்தில் மேல் ஏறுவதால் விலங்குகளுக்கும், பிண்டி வாளாயுதம் ஏந்தி கத்தியை வைத்துக் கொண்டிருப்பதால் சூரர்களுக்கும், உன் சிறப்பு அவஸ்தையால் யோகிகளுக்கும் துன்பம் உண்டாகும். அப்புறம் இப்ப கந்தாயம். இந்த கந்தாயம்ங்கிறது தான் நமக்கு வருஷத்தை 3ஆ பிரிச்சு அந்த 4 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய பலாபலன்கள் எப்படி சுமாராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கந்தாயம்னு போடுறது. இதில் என்னென்னா, முதல் கந்தாயம் வருது சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கும், அடுத்தது ஆவணியிலேருந்து கார்த்திகை வரைக்கும், அடுத்தது மார்கழியிலேருந்து பங்குனி முடிய வரும். இது ஒத்தப்படையாக இருந்தால் பாதி லாபம், ஒத்தப்படையாக இருந்தால் 1, 3 அந்த மாதிரி இருந்தால், ரெட்டையாக இருந்தால் சமபலன் ஈக்குவலாக இருக்கும். 0னா பலனே கிடையாதுன்னு நிஷ்பலன். முதல்ல வந்து சைபர் வந்துச்சுன்னா, உங்களுக்கு சொல்ல போகிறதுல முதல்ல சைபர் வந்தால் கொஞ்சம் வியாதி வரும். வியாதினா கவலைப்பட வேண்டாம், எல்லாருக்கும் வியாதி வந்துட்டே தான் இருக்கும். அதனால வியாதி இல்லாமல் யாரும் இருக்கிறது, ஆனால் அது பெரிய வியாதியாக இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. இரண்டாவதுல சைபர் வந்தால் பயம் ஏற்படும். 3ஆவதுல வந்தாக்க கொஞ்சம் துன்பங்கள் ஏற்படும், நஷ்டம் துன்பம் ஏற்படும். 3லையும் வந்ததுன்னா அது வந்து பயங்கர கெடுதின்னு போட்டோம்னா அப்படி யாருக்கும் வராது. பெரும்பாலும் அது மாதிரி வரதில்லை, இது வரைக்கும் வந்தது இல்லை. அஸ்வினி 3, 0, 1, பரணி 6, 1, 4. ஸோ முதல்லையும் பின்னாடியும் சமபலன் வரும், நடுவில் வந்து பாதி லாபம். கார்த்திகை 1, 2, 2. ரோகிணி தான் 4, 0, 0. கொஞ்சம் பயம், அடுத்தது கொஞ்சம் துன்பம் பின்னாடி. மிருகசீர்ஷம் 7, 1, 3 எல்லாம் ஒத்தப்படம் தான். 50% மேலே லாபம் தான் உண்டு அடி. திருவாதிரை 2, 2, 1. புனர்பூசம் 5, 0, 4. 2வது பயம், 4வது கொஞ்சம் கஷ்டம். எட்டப்படனா சமப்படனா சரி. பூசம் 0, 1, 2. ஆயில்யம் 3, 2, 0. மகம் 6, 0, 3. பூரம் எல்லாமே 1, 1, 1. அவங்களுக்கு எந்த கெடுதியும் கிடையாது. அப்படி அப்போ புடவை கொடுத்துருவான். உத்திரம் 4, 2, 4. ஹஸ்தம் 7, 0, 2. இப்போ நடுவில் கொஞ்சம் பயம் இருக்குடா அவனுக்கு. எந்த மாதம் தெரியுமா? ஆவணிலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்குமா. ஏதாவது எக்ஸாம் வருது அப்போ
எக்ஸாமுக்குலாம் நீ பயப்பட மாட்டாங்க. இருந்தாலும் அடுத்தது சித்திரை 2-1-0, சுவாதி 5-2-3, விசாகம் 0-0-1. கவலைப்படாது. ஆனா உனக்கு வந்து சனி பேருக்கு சூப்பரா இருக்கு. அடுத்தது அனுஷம் 3-1-4, அதான் 1 போனா 1 வரும். அதுக்கு தானே 9 கிராம் வச்சிருக்காங்க. எல்லாமே போட்டு அமைக்கிறதுனா கஷ்டம் முடியாது. அதனால 1 ஏத்தும் 1 இறக்கும். கேட்டை 6-2-2, அனுஷம் படிச்சுட்டேன். மூல நட்சத்திரத்துக்கும் தான் 1-0-0. பூராடம் 4-1-3, உத்திராடம் 7-2-1. பரவாயில்லை, உங்க அம்மா கொஞ்சம் படிச்சுக்கிட்டான். திருவோணம் 2-0-4, உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. நடுவில் கொஞ்சம் பயம் நடுவில் வருது. அவிட்டம் 5-1-2, சதயம் 0-2-0, அதான் 2-0 வந்து ஆகும். பூரட்டாதி 3-0-3, உத்திரட்டாதி 6-1-1, ரேவதி 1-2-4. உங்களுக்கு ஒன்றும் சைபரே இல்லை. இப்போ ஆதாய விரயங்கள், நமக்கு என்ன ஆதாயம் என்ன நஷ்டம் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் 2 பங்கு ஆதாயம், 14 பங்கு விரயம். 2 பேருக்கு சேர்ந்தே ஆகணுமா? சரி. ரிஷபம் துலாம் அவங்களுக்கு ஆதாயம் 11, விரயம் வந்து 5, விரயங்கள் 5. மிதுனம் கன்னி 14 ஆதாயம், 2 தான் விரயம். கடகத்துக்கும் 14 ஆதாயம், 8 விரயம். சிம்மத்துக்கு ஈக்குவல் ஆதாயம் 11, விரயமும் 11. தனுசு மீனத்துக்கும் 5-5 ஈக்குவல், தனுசுக்கும் மீனம். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் 8 ஆதாயம், 14 விரயம். இதுல என்னன்னா வருஷம் ஆரம்பத்துல ராஜா மந்திரி முதலான பலன்களை கேட்பவர்கள் கடைசியா பாருங்க ஆதரவா விஷயம். வியாதியற்ற தன்மையையும் ஆயுசு, திரவியம், கீர்த்தி, சுகம் இவைகளையும் அடைவார்கள். அதுதான் பஞ்சாங்கத்தை கேட்கறது. 1000 தான் நமக்கு எல்லாம் போட்டு லிபி போட்டிருந்தாலும் இந்த மாதிரி சத்காரியங்களை நம்ம பண்ணும்போது அவர் வந்து பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு 2 கிரகணம் இருக்கு நமக்கு. 2மே சந்திர கிரகணம் தான். ஒன்று வந்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் மோட்சமாகிறது. பூர்ண சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் தெரியும். கிரகண பரிமாணம் 1.25 பாகம். அன்னைக்கு பகல் 12:57க்குள் போஜனம் செய்யலாம்னு கொண்டது. நம்ம எப்போவுமே ஒரு 2 மணி நேரம் தள்ளி போக முடியும். அதனால பௌர்ணமி திதி சிரார்த்தத்தை மறுநாள் செய்ய வேண்டும். அன்னைக்கு என்ன ஆகுதுனாக்கா நைட் சொல்றேன் 9:57 காத்தா நைட்டு 9:57க்கு பிடிக்கும். 11:01 நிமீலனம், மத்தியம் வந்து 11:43, உள்மீலனம் 12:23 விட ஆறுது, மோட்சம் வந்து 1:26. அதனால மத்தியானம் சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் காத்தால குளிச்சுட்டு சௌராஷ்டிரம், நிலேச்சம், சௌவீரம், தரதம், மங்கம், மகதம், சகம், கலிங்கம் முதலான தேசங்களையும் ஸ்திரீகளுடைய சௌக்கியத்தையும் கெடுக்கும். அதனால நீங்க ஜாகிரதையா இருக்கணும். நல்ல மழையை கொடுக்கும். கௌபேர பார்வ பலன், தானியங்களுக்கு விருத்தியும் பணக்காரர்களுக்கு பொருள் நாசமும் உண்டாகும். அப்புறம் பசி, வியாதி, அக்னி இவைகளால் பயம் ஏற்படும். இதுதான் இந்த சந்திர கிரகணத்துக்கான பலன் கொடுக்குது. இன்னொரு சந்திர கிரகணம் எப்போனா மாசி 19/3/2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி பூர நட்சத்திரத்தில் ஏற்படுறது. மேற்கு பிரதேசங்களான மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற இடங்களில் சூரிய அஸ்தமனத்துக்கும் கிரகண மோட்ச காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் சொல்பமாக இருக்கிறபடியால் திருஷ்யமாக இருக்கும். அது தெரியும் தெரியாது அந்த மாதிரி சொல்றாங்க. கிரகணம் தெரியும் இடங்களில் புண்ணிய கால அனுஷ்டானம் உண்டு. நமக்கெல்லாம் இதுக்கு உண்டு. விமோச்சன அன்று பகலில் போஜனம் செய்யக்கூடாது. காத்தால சாப்பிடக்கூடாது. விமோச்சன ஸ்நானம் செய்து போஜனம் செய்யலாம். என்ன பண்ணலாம் பாருங்க. பகல் மத்தியானம் 3:20க்கு பிடிக்கிறது, 5:05க்கு மத்தியமம், மோட்சம் வந்து 6:47. அதனால சூரியன் அஸ்தமனம் தெரியும். அதனால நம்ம இதை அனுஷ்டிச்சுட்டு 6:47க்கு மேல குளிச்சு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் மேகலம், அவந்தி, அங்கம், மங்கம் ஆகிய தேசங்களில் சத்திரியர்கள், வில்லாளிகள், நாட்டிய பெண்கள் ஆகியோரின் சௌக்கியத்தை கெடுக்கும். எல்லா பிராணிகளுக்கும் க்ஷேமம், அரசர்களுக்கு கெடுதியும் உண்டாகும்.
அரசர்களுக்கும் தானியங்களுக்கும் நாசம் உண்டாகும். இதுதான் அந்த சந்திர கிரகணத்துடைய பலன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பொங்கல், அது என்னைக்குன்னா 15/1/2026 15 தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 10:30க்கு மேல் 12 மணிக்குள் பொங்கல் பானை வைக்க சுப வேலை பண்ணலாம். அப்புறம் காரணையான் நோன்பு வந்து சனிக்கிழமை 14/3/2026 இரவு 7:25 8:15 பண்ணலாம். இதுதான் பொதுவான இந்த பஞ்சாங்கங்களுடைய பலன். இந்த பஞ்சாங்க பலனை கேட்டு நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறோம். எச்சரிக்கை, காரை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கணுங்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம பெருமாளை வேண்டிட்டு செயல்பட்டோம்னு சொன்னோம், நம்ம கூடவே இருந்து அதை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அது நிச்சயமாக நடக்கும். ஓம் நமோ நாராயணன்.